அண்மை செய்தி. வணங்கான் பெயரை பயன்படுத்த இயக்குனர் பாலாவுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. நடிகர் அருண் விஜய் நடிப்பில் இயக்குனர் பாலா இயக்கத்தில் உருவாகி இருக்கும் படம் வணங்கான் பெயரில் படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். வணங்கான் என்ற தலைப்பை ஏற்கனவே பதிவு செய்துள்ளதால் தடை விதிக்க கோரி ஆரஞ்ச் புரொடக்ஷன்ஸ் உரிமையாளர் எஸ் சரவணன் மனு தாக்கல் செய்திருந்தார். தற்போது இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கி கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் இயக்குனர் பாலாவின் இயக்கத்தில் நடிகர் விஜய் அருண் நடித்துள்ள வணங்கான் படம் விரைவில் திரைக்கு வரியாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த வணங்கான் என்ற தலைப்பை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஆரஞ்ச் புரொடக்ஷன்ஸ் உரிமையாளர் சரவணன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் வணங்கான் என்ற தலைப்பை 2020ஆம் ஆண்டு தென்னிந்திய திரைப்பட சங்கத்தில் பதிவு செய்திருப்பதாகவும் மத்திய வர்த்தகத்துறையின் வணிக சின்ன விதிகளின் கீழ் பதிவு செய்துள்ளதாகவும் கூறியிருக்கிறார். அதனால் இந்த தலைப்பை பயன்படுத்தி படத்தை வெளியிட அனுமதித்தால் தனக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் என்பதால் பெயரை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் இதே பெயரில் படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது பட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி மற்றும் இயக்குனர் பாலா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் வணங்கான் என்ற பெயரில் படம் தயாரிப்பது 2022ஆம் ஆண்டே மனுதாரருக்கு தெரியும் நிலையில 2 ஆண்டுகள் அமைதியாக இருந்துவிட்டு தற்போது படம் வெளியாகக்கூடிய நிலையில பணம் பறிக்கக்கூடிய நோக்கத்தில் கடைசி நேரத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த பட தலைப்பு என்பது பதிப்புரிமை சட்டம் பொருந்தாது என்பதால் இந்த பெயரை பயன்படுத்தவும் படத்தில் வெளியிட தடை விதிக்கவும் கோரிய வழக்கை ஏற்க முடியாது என கூறி அதை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.